ஹை ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தோம்னா சுண்டல், சக்கரை பொங்கல், நாட்டு சோளக்கருது, அடுத்ததாக விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை. இந்த வீடியோவில் நாம் சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 2 கடாய் வச்சுருக்கேன். ரெண்டுக்குமே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசி மாவு, 250 கிராம் வெல்லம், தேங்காய் துருவல் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் அரிசி மாவை போட்டுட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் துருவல் பாருங்கள், நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல்லையே நான் 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் தான் நான் ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பொடி என்னென்னு பார்த்தோம்னா வேர்க்கடலை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே வெள்ளை எள்ளும் நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே சிம்மில் வச்சு நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாயில் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நாம் ரெடியாக வச்சுருக்கிற தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவோட ஈரப்பதம் ஓரளவுக்கு போகணுங்க. அப்பப்போ அரிசி மாவை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாங்கள் எப்போ எதுக்கு சாமி கும்பிட்டாலும் அடுப்பெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு மங்களகரமாக சமைப்பாங்க. உங்கள் வீட்டில் நீங்களாம் இந்த மாதிரி செய்வீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், தேங்காவோட ஈரப்பதம் ஓரளவுக்கு போயிடுச்சு. நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 250 கிராம் வெல்லம் எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நான் நிறுத்தி வச்சுருக்கேன், பத்தலைனா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் மெல்ட் ஆகி வரணும். இப்போது அரிசி மாவு நல்லா வறுபட்டுருச்சு. அதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் 1 டம்ளர் மாவுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுடலாம். இப்போது இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மைதா மாவு ஆட் பண்ணுறது எதுக்காகனா ஆறின பிறகும் நமக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வருங்க. அதை 1 ஸ்பூன் மைதாவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எள்ளு பொடி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வேணுங்கிற அளவுக்கு நம்ம வேர்க்கடலை பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடணும். வெல்லத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு கெட்டியாக வரணும். மீதி இருக்கிற வேர்க்கடலை பொடியை எடுத்து வச்சுருங்க, போதும் இதுவே. இப்போது இதுக்கு நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம் பத்தலை பாருங்கள், பொடி மட்டும் அதிகமாக தெரியுது. அதனால் நம்ம மீதி வச்சுக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த கொழுக்கட்டை. 10 மணி நேரம் ஆனாலுமே அப்படியே சாஃப்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளது உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது அரிசி மாவை கொட்டி நல்லா கலந்து விடலாம். உடனே திக்காயிருங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா கலந்து விட்டோம்னா கடாயில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு வந்துடுங்க. அந்த பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுருங்க. மேலே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஆறி வரணும். பூரணமும் ஆறி வரணும், மேல் மாவும் நல்லா ஆறி வரட்டும். இப்போ ஃபஸ்ட்டு பூரணத்தை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. மோதகம் ஷேப்பில் வேணும்னா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அச்சில் வச்சு நம்ம செய்கிற மாதிரி செஞ்சோம்னா அதுக்கு கொஞ்சம் பட்டையாக பாருங்கள், 2 ஷேப்லேயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மேல் மாவு எடுத்து இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணும் போதே தெரியுது மாவு நல்லா மெதுன்னு சாஃப்டாக இருக்குங்க. மாவு கையில் இருக்கிறதே தெரியல, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தாங்க கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ மறுபடியும் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டு நாம் இப்போது மோதகம் ஷேப்லேயும் பட்டையாக நம்ம செய்வோம் இல்லைங்களா, அந்த ஷேப்லேயும் நம்ம இப்போது கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அச்சு இல்லாமல் எப்படி செய்யலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஒரு வாழை இலையில் ஒரு உருண்டையாக எடுத்து பிடிச்சி வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு தட்டிட்டு
நடுவில் வச்சு இந்த மாதிரி மடித்தோம்னா ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சுன்னு. சைடில் மட்டும் நம்ம லைட்டாக அமுக்கி கொடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்ததாக மோதகம் ஷேப்பில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் இந்த மாதிரி வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மோதகம் ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. நமக்கு அச்சில் வர மாதிரியே வேணும் அப்படின்னா லைட்டாக கத்திலேயோ ஸ்பூன்லேயோ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. பூரணம் வெளியில் வந்துடக்கூடாது, மேல் மாவுக்கு மட்டும்தான் போடணும். பாருங்கள் இந்த மாதிரி அச்சு எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி அச்சு இருந்துச்சுன்னா அச்சிலையும் இந்த மாதிரி மாவு வச்சு 2 பக்கமும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சிடலாம். பூரணம் அச்சில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்தா போதுங்க. தண்ணி இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் அடுக்கி வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் மைதா யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மைதா வேணாம்னு நினைக்கிறவங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த கொழுக்கட்டையை பார்த்தாவே உங்களுக்கு தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.